இன்னைக்கே இந்த அப்பா அம்மாங்க எல்லாம் ஒழுங்கா உங்க பசங்களுக்கு கண்ட்ரோலியா சாஃப்ட்வேர் போட்டு உங்க குழந்தைங்களோட டிவைஸை நீங்க மானிட்டர் பண்ணணும். அவங்க கல்யாணம் ஆகி அவங்க லைஃப்ல செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய டிவைஸை நீங்க மானிட்டர் பண்ணி ரெஸ்பான்சிபிள் ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கறது தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆனா குறைஞ்சபட்சம் 18 வயசாவது பண்ணுங்க. காரணம் என்னன்னா 18 வயசுக்கு மேல நீங்க மானிட்டர் பண்றத உங்க நாட்டோட சட்டம் அனுமதிக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த பிரைவசி லா வந்துருதுன்னு நினைக்கிறேன். 18 வயசு ஆன உடனே உங்க பையன் லா பேசினா செருப்பால் அடிச்சு அப்ப நீயே போய் சம்பாரிச்சு நீயே சாப்பிட்டு நீயே படிச்சுக்கோ அப்படி துரத்தி விட்டுருங்க. இல்ல நான் என்ன சொல்றேங்க, மேலை நாட்டுல எல்லாம் அந்த பசங்க பிரைவசி வேணும்னு அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒதுங்கி வாழறாங்க. ஆனா அவங்களே ஒரு ஹோட்டலுக்கு போய் மெக்டொனால்ட்ஸ்லயோ இல்ல 7-11 ஸ்டோர்லயோ போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு அவங்க படிச்சு அவங்களே வாழறாங்க. அவங்களே அப்ப பொறுப்பும் அவங்க எடுத்துக்கிட்டு ஃப்ரீடமும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த இந்தியால இருக்கிற ஜென்சி தருதலைங்க ஃப்ரீடம் மட்டும் வேணும், வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் மாதிரி பொறுப்பு அதுங்க எடுக்காது. ஆமா துட்டு கொடுமா. இந்த ஜென்சி ஆக்சுவலா ஐபிசிடியா மாறிடுச்சு. இந்தியன் பார்ன் கன்ஃபியூஸ்ட் டேசிஸ். அந்த பாரதம்ங்கிற அந்த சிவிலைசேஷன் படியும் வாழ மாட்டேங்குதுங்க. இல்ல ஓகே வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் மாதிரி சுதந்திரத்தையும் நீயே எடுத்துக்கோ பொறுப்பையும் நீயே எடுத்துக்கோ அப்படியும் வாழ மாட்டேங்குதுங்க. சுதந்திரத்தை மட்டும் எடுத்துப்போம், பொறுப்பு பேரண்ட்ஸ் எடுத்துக்கணும்.